இன்றைக்கு உலகத்திலே திருமணமானது மிக மோசமானதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. கட்டின உடனே கணவன் மனைவி பிரிந்து போகிறாங்க. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே திருமணம் என்பது கடவுள் கொடுத்த ஒரு புனிதமான உறவு என்பதை நாம் எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும். திருமணம் என்பது ஒரு வெற்றிகரமான தெய்வ பயமுள்ள சந்ததியை உருவாக்க கடவுள் ஆரம்பம் பண்ணின ஒரு திட்டமாக இருக்கிறது. திருமணம் என்பது மாப்பிளையும் பொம்பளையும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து மரண பரியந்தம் இணைந்து வாழ்வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இவ்வளவு நாளும் சுரேஷ் தன்னுடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்திருக்கலாம், தேவகலா தன்னுடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றிலிருந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய திட்டத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும். ஆகையினாலே திருமணம் என்பது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை என்பதை மறந்து போய்விடக் கூடாது. ஆசைகளை இச்சைகளை நிறைவேற்றுகிற விதமாய் இன்றைக்கு திருமணம் சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் கடவுள் எங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தின்படி திருமணமானது ஒரு பரிசுத்தம், ஒரு பாதுகாப்பாய் கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒரு உறவாகும். ஆகையினால இன்றைக்கு திருமண பந்தத்தில் இணைந்திருக்கிற தம்பதிகள் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்து இரு வீட்டார் பெற்றோருக்கும் இருவரும் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டியது முக்கியமாகும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். தேவகலா சுரேஷ் மட்டுமில்ல, நாங்க எல்லாரும் கணவன் மனைவி கீழ்ப்படியும். எத்தனை படியிலும் வேற அநேகர் ரெடி, ஆனா கீழ்ப்படிகின்ற படியில கால் வைக்க தம்பதிகளுக்கு விருப்பம் இல்லை. எந்த ஒரு மதத்திலும் கூறப்படாத விதமாக ஆண்டவராய் இயேசு பரிசுத்த வேதாகமத்திலே விவிலியத்திலே எழுதி வைத்திருக்கிறார், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியும். அப்படியெல்லாம் நீங்க யோசிக்கிற கூடாது, சொந்தமாண்டு சொந்தம் இல்லாம வச்சிருக்கலாம். கடவுள் சொல்ல வர்ற விஷயம் என்னவென்றால், திருமணத்திலே கணவன் தான் உனக்கு எப்பொழுதும் சொந்தம், மனைவி தான் உனக்கு எப்பொழுதும் சொந்தம் என்று கடவுள் அதை நமக்கு நிரூபிக்கிறார். தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது, புருஷனை கண்டா மனைவி நடுநடுங்கணும் வேலைக்காரி மாதிரி. அத சாதகமா வச்சு இப்பத்தே மாப்பிள்ளைகளும் என்ன செய்யறாங்கன்னா, மனைவி தனக்கு வேலைக்காரியும் தான் பெரிய ராஜாவென்ற நினைப்போடு வாழ அநேகர் ஆசைப்படுகிறாங்க. ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக எங்களுக்காய் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு இருந்த ஆண்டவராய் இயேசு நாங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நம்முடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார். கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியணும் என்பது உண்மைதான். ஆனால் மனைவி சொல்ற பொழுது நாங்களும் கீழ்ப்படிய வேண்டும் என்பது உண்மை.
කීකරුවීමක අවශ්‍ය තිබෙනවා. அநேகமான காரியத்தை பாருங்க, மனைவிமார் சொல்லும் பொழுது நாங்க கேட்க மாட்டோம். எங்கேயாவது முட்டி மோதினபடியா மனைவி சொல்றா, அப்பவும் நான் உங்களுக்கு சொன்னான் தானே, ஓமப்பா என்னை மன்னிச்சு கொடு, நான் நீ சொல்லியும் கேட்காம போனபடியான சிக்கல்களில் அகப்பட்டேன் என்று நாங்க அறிக்கை பண்ணி இருக்கிறோம். බොහෝ දෙනා ආදරය කියන දෙක අධිකරුණු නිසා ඉපස් කියනවා මම කිව්වේ ඇවිල්ලානේ දැන් විදවයි කියලා කියන්න පටන් ගන්නවා. குடும்பம் என்று சொன்னால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிற பொழுது அவர்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகளும் அந்த குடும்பத்திலே கீழ்ப்படிவான பிள்ளைகளாய் இருப்பார்கள். කියන්නේ ස්වාමි පුරුෂයා භාර්යාව ඔවුන් තමන්ගේ ඉතිරියට කීකරු වෙන විට තමන්ගේ දරුවෝ ඒ පවුල තුළ ඔවුන්ට කීකරු වෙන ඇත. அநேக பெற்றோர்கள் தடுமாறுகிறார்கள், என் பிள்ளை கீழ்ப்படுகிறதில்லை. අද බොහෝ දෙමව්පියන් ඔවුන් කියන්නේ ඇයි වෙනවා ඔවුන් විරුද්ධනවා මගේ දරුවන් කීකරු වෙන්නේ නැහැ කියලා. அதாவது நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறது எங்கள் பிள்ளைகள் பார்த்தால் පළමුවට අපි කීකරු වෙන්නේ ඇසිරෙන අපේ දරුවෝ